ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடி காசு பார்க்க போகிற சிறகடி காசையில் வந்துட்டு நம்ம முத்து ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்காருங்க. முத்துக்குனாலே நல்ல காரியம் பண்ணுறது தான் பிடிக்கும். அது அப்படி ஒரு கேரக்டராக கொடுத்துறாங்க. என்னங்க பண்ணுறது, எவ்வளோ நல்லவனா நான் பிறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி. இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போய் சேர்த்துருக்காங்க. இதை டிவி நியூஸ்லலாம் பரப்புனாங்க, சோசியல் மீடியாலலாம் பரப்புனாங்க. அதுக்கு காரணம் இவர் கிடையவே கிடையாதுங்க. உடனே எல்லாரும் என்ன பேச ஆரம்பிச்சாங்க, எல்லா போலீஸும், அதாவது போலீஸ் போனது தப்பு இல்லைப்பா, எல்லா போலீஸும் சேர்ந்து அந்த திருடன் பிடிக்க போனதுக்கு ஒருத்தராவது இருந்து அந்த அம்மாவை பார்த்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் 4 விதமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களோட கருத்து அவங்கவுங்க சொல்ல தானங்க செய்வாங்க. இதுக்கு உடனே ஆள் வச்சு முத்து தான் பண்ணாருங்கிற மாதிரி கொண்டு போனாருங்க பாருங்க. இதை எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சாங்க. நம்ம சத்யா ஒரு பக்கம் மீனாட்ட ஃபோன் பண்ணி சொல்ல, ஆஹா தான் புருஷனை பற்றி இவங்களே பெருமையாக பேசுகிறாங்களேன்னு சொல்லிட்டு இவங்களே ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. வீட்டில் எல்லாருக்கும் டிவியில் போட்டு காமிக்க, இவனுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைன்னு சொல்லிட்டு விஜயா திட்டுறாங்க. அப்போ கூட இவன் சகலைக்கு வசனம் தான் இவன் இப்படி பண்ணியிருக்கான்ற மாதிரி பேசுகிறாங்க. சகலை விசஸ் ரகலை, அது வேற பாட்டுமா இது வேற பாட்டுமா புரிஞ்சுக்கோமா அப்படிங்கிற மாதிரி. என்ன சொன்னாலும் இந்த மரமண்டைக்கு ஏறாது. ஏன்னா மணிக்கு ஒரு முறை மங்குனி வச்சிருந்து நிரூபிக்கிறான். உன் பெத்த பிள்ளைய தானமா பாராட்டுறாங்க, ஏமா அது உனக்கு பொறுக்கல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பாராட்டுற ஒரு மனுஷனாக இருக்கிறது உனக்கு பிடிக்கல, அவ்வளோதானே. இதை பார்த்த எல்லாருமே வாய் மேலே பல்லு போட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது யார் வீட்டில் உள்ளவங்கள தாங்க சொல்கிறேன். நம்ம மனோஜ் ஒரு பக்கம், ரோகிணி ஒரு பக்கம், இவனை சாதனையை செஞ்சுட்டான் இவனை போய் பாராட்டுறாங்கன்றாங்க. அதுக்கப்புறம் ஸ்ருதி ரவி பார்த்துட்டு ஹாப்பி ஆகிட்டாங்கங்க. இன்னொரு பக்கம் நம்ம போலீஸ்கார அங்கிள் கோச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாராம். போனதுக்கப்புறமா சோஷியல் மீடியாவில் இவனே ஆள் வச்சு போட்டுட்டாங்கிறாங்க. டே, சோஷியல் மீடியாவில் அவருக்கு எதுவுமே தெரியாதுடா, அப்படி ஒரு கேரக்டராக தான் அந்த கதையில் இருக்காரு. எப்பரா எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு நீ நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதையும் இந்த முட்டாள் யார் நம்புறாங்க, சீதா நம்புறாங்க. உங்க மாமாவில் தான் வேலை போச்சுன்னு சொன்னோடனே உடனே யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க அம்மாவும் யோசிக்கிறாங்க. அவங்க பெத்த பிள்ளைக்காக அவங்க யோசிக்கிறாங்க. நீ நம்பலாமா?